அல்லாஹ்வுடைய மலக்குமார்களை பற்றி படிக்கிற நேரத்தில் அதைத்தான் நம்ம உணர்றோம். அவனுடைய பலம், அவனுடைய எண்ணிக்கை, அவர்களுடைய அந்த அலமத், அதை நாம் என்ன செய்கிறோம், இந்த ஈமானுடாக அதனூடாக சுஜூது செய்கிற நேரத்தில் நம்ம மகத்தான ஒருத்தனுக்கு சுஜூது செய்கிறோம் என்கின்ற அந்த கண்ணிய உணர்வு என்ன செய்யும், இந்த அக்கீதாவை படிப்பதன் ஊடாக என்ன செய்யும், வரும். அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம், பார்த்துக் கொள்கிறோம். அடுத்தது மலக்குமார்களை ஈமான் கொள்வதா இன்னொரு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு சொன்னால், அடியார்களை இறைவன் எப்படி பரிபாலிக்கிறான் என்றதனூடாக நன்றி. தீங்குகள் வராமல் தடுப்பதற்காக கூட அல்லாஹ் மலக்குமார்களை என்ன செஞ்சுக்கிறான், ஏற்படுத்திக்கிறான். பாதுகாப்புக்கு ஏற்படுத்திக்கிறான், ரஹ்மத்துக்கு ஏற்படுத்திக்கிறான், நல்ல கெட்ட செயல்களை எழுதுவதற்கெல்லாம் என்ன செய்திருக்கிறான், ஏற்படுத்தி இருக்கிறான். அறிவு எங்களுக்கு என்ன செய்வது, கிடைப்பதன் காரணமாகவும் என்ன எங்களுக்கு அதை ஏற்படுது. இரண்டாவது மலக்குமார்கள், மூணாவது மலக்குமார்கள் மீது நேசம் உண்டாகுது. மலக்குமாரோட அக்கீதா படிப்பதன் ஊடாக என்ன, அடியார்களுக்கு கெடுதியாக எந்த மலக்குமார்கள் அல்லாஹ் என்ன செய்யல, சொல்லவில்லை. அடியார்களுக்கு நல்ல செய்திகள் சொல்கின்றவர்களாகவும், நல்ல சுபசோபனம் செய்கின்றவர்களாகவும், அவர்களுடைய மஜ்லிஸ்களை தேடி போகின்றவர்களாகவும் சொல்லப்படுவதனூடாக அவர்கள் மீது ஒரு மஹப்பத் என்ன செய்கிறது,